ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு ஈஸி பன்னீர் பட்டர் மசாலா தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதற்கு வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் பட்டர் ஆட் பண்ணி சில்லி சால்ட் ஆட் பண்ணிக்கணும். அதில் கட் பண்ண பன்னீர் க்யூப்ஸை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இது நம்ம வெறும் பெப்பர் அண்ட் சால்ட் போட்டு கூட ஃப்ரை பண்ணிக்கலாம், இல்லை ப்ளெயினாக ஃப்ரை பண்ணி கூட எடுத்துக்கிடலாம். அப்புறம் அதே கடாயில் ஏலக்காய், பட்டை, கிராம்பு ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகா, முந்திரி பருப்பு கொஞ்சம், அதுக்கப்புறமா ஒரு 2 வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும். ஒரு 4 பழுத்த தக்காளியை ஆட் பண்ணிக்கணும். அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ரை பண்ணி நல்லா வதங்கி வந்தப்புறமா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா க்ளோஸ் பண்ணி வதக்கி எடுத்துக்கணும். வதக்கின அப்புறமா அதை மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி அதை ஒரு பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கணும். மறுபடியும் அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், பட்டர் போட்டு 2 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதில் ஆட் பண்ணி வதக்கிடணும். வதக்கினதுக்கப்புறமா நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல மிக்சியில், அந்த பேஸ்ட்டை நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா அதில் ஆட் பண்ணிக்கணும். நம்ம இந்த ப்ராசஸ் இதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா வதக்கி கொடுக்கணும். இது நம்ம எவ்வளோ நேரம் நல்லா வதக்குறோமோ அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். மறுபடியும் மிக்சியை கொஞ்சமாக வாஷ் பண்ணி அதில் இந்த தண்ணி ஆட் பண்ணி நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா வேக வச்சுக்கணும். நம்ம சுண்டுற அளவுக்கு நல்லா வேக விடணும். அப்பப்போ நம்ம ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்கணும். கொஞ்சம் நல்லா சுண்டுனதுக்கப்புறமா நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் அதில் கரம் மசாலாவும் கொஞ்சம் சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணி மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ண பன்னீரை இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் நல்லா வதக்க விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம். அது இன்னும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதில் நான் கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணி இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் மட்டும் அதை நம்ம வேக வச்சா நமக்கு பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடும். இந்த பன்னீர் பட்டர் மசாலா நம்ம சப்பாத்தி, பூரி, நான் கூட ரொம்ப சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறமா அதை நம்ம கொஞ்ச நேரம் கழித்து அது வெந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மறுபடியும் மேலே பட்டர் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.